Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Sallu ala nabi, Allahumma salli ala sayyidina Muhammad wa ala ali sayyidina Muhammad wa barik wa sallim alaihi. Alhamdulillah. Alhamdulillahi rabbil alamin wal 'aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala rasul Muhammad wa alihi wa sahbihi ajma'in. நம் அனைவரையும் முஸ்லிமாக முஃமினாக படைத்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கி அருள் புரிந்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாம் கேட்காமலே ஒரு காமிலான ஷேக்குமார்கள் நசீபாக்கி வைத்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இக்காலத்தில் சமுதாயத்தில் பார்க்குமேயானால் ஒரு சோதனை வந்துவிட்டால் அவர்கள் அந்த சோதனையாலேயே அவர்கள் ரொம்ப மன கஷ்டத்தில் அடைந்திருக்கிறார்கள். சிலர்களை தவிர சோதனையை எதிர்பார்க்காம அப்படியே இழந்து அவர்கள் மன ரொம்ப கஷ்டத்தில் அடைந்து அவர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம இனிமே சாதிக்க முடியாது, அவ்வளவுதான், சாவ தவிர வழி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்க நான் அப்படி இல்லை, நம்ம சஹாபாக்கள் அப்படி இல்லை. நம்ம சஹாபா எப்படின்னா சொன்னா, இப்ராஹிம் இப்னு அதுஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்து பல்கன் நாட்டு ஒரு அரசனாக இருக்கிறார்கள். அவர்கள் ஷேக் நாயகர் அவர்கள் பயத்துவாங்க சென்றிருந்தார்கள். அப்போது அவங்க ஷேக்னா அவங்க பேர் வந்து உயர்ந்து இப்னு இயாப் என்று அவங்க பேர். அப்போது அந்த ஷேக் நாயகர் சொல்றாங்க, ஒரு ஆள் அனுப்பி விடுறாங்க, நீங்க போயிட்டு அவங்க வந்து அடிங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அடிச்சோடனே சொல்றாங்க, நான் வந்து என்னையே அடிச்சிட்டியா, நான் வந்து ஒரு பல்கன் நாட்டு அரசன், என்னையே நீ அடிக்க தைரியம் இருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லி தடையை பிடிச்சி தூக்கி அடிச்சிடுறாங்க. அப்போ வந்து ஷேக் சொல்றாங்க, பார்த்தீங்களா, இதனால நான் அவங்களுக்கு பயத்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு 17 வருஷம் கழிச்சு திருப்பி வந்தாங்க. அதே நம்ம திருப்பி அனுப்பிவிட்டு அதிகமா அவங்கள அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கோபத்தில் மாட்டாங்க. அந்த அரசன் வந்து கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு அடிக்காம அப்படியே விட்டாங்க. இப்போ என்ன சொன்னாங்க, ஒரு 17 வருஷம் கழிச்சு வாங்க, திருப்பி 17 வருஷம் கழிச்சு வந்தாங்க. அப்போ திருப்பி அடி சொல்லும் போது, நீங்க அடிச்சது காத்துனா உங்களுக்கு கை வலிக்குதான்னு கேட்டாரு. அப்போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்க, வந்து யாரு பல்கு நாட்டு அரசனாக இருந்து அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டனால அவங்க ஷேஷத்தை வந்து முறிது வாங்கினாங்க. எந்த அளவு சொன்னா, ஒரு உலகத்தை அல்லாஹ் அவர்கள் கையில கொடுத்துட்டாங்க. ஒரு அருவி, அது வந்து ஆற்று இருக்கிறது, ஆறு வந்து ஓடி இருக்கிறது. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஊசி போட்டால் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க அதையும் கண்டுபிடிச்சி எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, அனைத்து மீன் அது வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஊசியை வந்து எடுத்து காமிக்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி அல்லதான் கை உலகத்தையே கொடுத்துட்டாங்க. அதனால அந்த மீன் அந்த ஆற்றில் இருக்க மீன் எல்லாம் அந்த ஊசி எடுத்து கொடுத்துச்சு, அந்த ஊசியை தேடி. இப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவங்க சோதனைகளை சாதனை படைத்திருக்காரு என்று. அடுத்து பார்ப்போம். ஆனால் சோதனை என்பது ஒரு 3 அடையாளங்களை சொல்கிறார்கள்.
இப்போ ஒருத்தருக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க, அந்த 3 பேருக்கும் முள்ளு குத்துது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றாருன்றா, எல்லாரும் தான் தொழுகிறாங்க, அதில் நானும் தான் தொழுகிறேன், அப்போ எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு சோதனை நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு வந்து அது வந்து என்ன அதாபாக மாறிடும் அவங்களுக்கு. அது இன்னும் நம்ம என்ன சொல்றாருன்னா, சார் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கேன், அல்ல அந்த சிறிய முள்ள அந்த பாவத்தை மன்னிக்கிறானே அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அது வந்து மகப்பிரத்தாக மாறிவிடும். நம்ம ஷேഖனை கட்டுக்குட்டமா சொல்றாங்கவா, அது முள்ள குத்த வைத்ததும் அல்லாதான், இந்த வலியை கொடுத்ததும் அல்லாதான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்து ரஹ்மத்தாக மாறிவிடும் என்று சொல்கிறார்கள். ஒரு நாள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரோட்டில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒருவர் வேகமாக வந்து அவர்கள் கன்னத்தை அறைகிறார்கள். அப்போது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் நினைத்தால் உன்னை திருப்பி அடிக்க இஸ்லாத்துக்கு சட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார்கள். இது இல்லைன்னா நன்மை நான் வாங்குறதுக்கு எனக்கு இது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார்கள். அல்லாஹ் வந்து உன்னை இந்த செயல் செஞ்சதாக வந்து உன்னை நடக்கிறது போற மாதிரி இருந்தா அதே நான் அல்லாட சொல்லி தடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அவங்க அடிச்சுட்டாங்க, அந்த சோதனையில அவங்க என்ன பண்றாங்க, அவங்களை மன்னிச்சுட்டு ஒரு சாதனையாக ஆக்கிட்டாங்க. சரி, ஒரே என்ன மனுஷங்க தானே சாதனை செய்யறாங்க, மிருகம் எதுவும் செய்யாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கழுதை என்ன ஆச்சு, ஒரு கழுதை வந்து பிரயோஜனமே இல்லாத கழுதை, அந்த கழுதை என்ன பண்றாங்க, ஒரு கிணற்றுக்குள்ள போடுறாங்க. சரி, கிணற்றுக்குள்ள போட்டுருவோம், இதை வச்சு எனக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு கிணற்றுக்குள்ள போடுறாங்க. அப்ப அந்த கிணற்றுக்குள்ள போட்டு மண்ணு போடுவாங்க அல்லவா புதைக்கிறதுக்காக வேண்டி, அந்த மண்ணு போடும்போது இந்த சைடு மண்ணு போட இங்கிட்டு காலேஜ் இங்கிட்டு வந்துடுது, இங்கிட்டு மண்ணு போட இந்த சைடு காலேஜ் இங்கிட்டு வந்துடுது, அப்படியே கிணத்து மேலேயும் ஏறி வந்துடுச்சு. அது அப்போ அது என்னத்துக்கும் பிரோஜனம் இல்லைன்னு சொல்லி அது ரொம்ப இதாகினாலும் அது ஒரு சாதனை படுத்த வந்தது தெரியுமா, அதைதான் சொல்லுகிறார்கள். அதே போல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கிதாப் எழுதுகிறார்கள். நான் அவர்கள் எப்படி அந்த கிதாப் எழுதுனான்னு சொன்னால், அவர்கள் எந்த அளவு சோதனை போட்டால் அவர் கேள்விப்பட்டால் நம்ம கண்ணெல்லாம் கண்ணீர் தான் வருகிறது. நான் நம்ம அந்த அளவு கிதாபை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அசால்ட்டாக எழுதுறோம். நம்மளுக்கு என்ன நீங்க பாடம் உட்காந்து அசலத்தை உட்காந்து பாடம் பார்ப்பா அப்படின்னு சொன்னாம நம்மளுக்கு ஒரு முறையாக இருக்குது, நம்மளுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கிறது. அவங்களுக்கு அப்படி இல்லை, அந்த வெறுப்பும் இல்லாம அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நான் அவங்க அவ்வளோ சோதனை எந்த அளவுக்கு அவங்க பிஷாப்ப போகிற இடத்துல இருந்து அவங்க ரத்தம் வருமா அந்த அளவுக்கு அவங்க உட்கார்ந்து எழுதின கிதாபு தான் கிதாபு உம்மு என்ற கிதாபு. அந்த கிதாபை அந்த உலகமாக படிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ இந்த நான் என்பது ஒரு நபருக்கு எப்போது இருக்கிறதோ அப்போது அவனால் ஒரு சாதனையும் ஒரு சோதனையும் ஒரு சாதனையாக மாற்ற முடியாது. இதை நம்ம ஷேഖனை கற்றுக் கொடுத்தாங்க. நம்மளுக்கு நான் என்பதை அழித்து விட்டு அல்லாஹ் தான் இருக்கிறான் என்ற யார் சிந்தித்து பார்க்கிறாரோ அப்போ நம்மளால சாதிக்க முடியும். அப்படி வரிசையில் பார்ப்போமே, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, தாயிஃப் நகரத்தை கல்லால் அடித்து கொண்டார்கள், அடித்திருந்தார்கள். அப்போது அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரத்தம் கீழே சிந்த போனது. அப்படியும் அவர்கள் ரத்தம் சிந்த விடாமல் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து 2 மலை, யா ரசூலல்லாஹ் நீங்க சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், 2 மலைக்கு நடுவில் வைத்து அந்த நசுக்கி விடுகிறேன்னு சொல்கிறார்கள். அப்போது ரசூல் சொல்கிறார்கள், வேணாமா இவங்க பின்னாலே பரவாயில்ல, இவங்களை சமுதாயத்து வருவாங்கம்மா, அவங்களா திருந்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இஸ்லாத்துக்கு அதிகமாக இருக்க ஊரை பார்த்தா தாயிஃப் நகரம் தான் இருக்கு. அப்ப அந்த சோதனையும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து அவர்கள் சாதனை செய்தார்கள் பாருங்கள். ஆகவே நம்மளும் பொறுமையாக இருந்து நம்மளும் இல்மில் தேர்ச்சிப்பட்டவனாக அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.